மலேசியா MH370 விமானம் காணாமல் போனது உலக வானூர்தி வரலாற்றில் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாகும். இதுவரை அதன் மறைவுக்கு உறுதியான காரணம் கண்டறியப்படவில்லை. பல கோட்பாடுகள் முன்வைக்கப்பட்டாலும் எது உண்மை என்பதை நிரூபிக்க போதுமான சான்றுகள் இல்லை. முக்கிய கோட்பாடுகள். கடத்தல். விமானம் கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற கோட்பாடு பரவலாக நம்பப்படுகிறது. விமானத்தின் ரேடார் மற்றும் தொடர்பு அமைப்புகள் அணைக்கப்பட்டிருந்தது இதற்கான ஒரு காரணமாக கூறப்படுகிறது. நிர்பந்தித்த விபத்து. விமானம் திட்டமிட்டு விபத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. விமானம் தனது வழக்கமான பாதையிலிருந்து விலகி பல மணி நேரம் பறந்தது இதற்கான சான்றாக கூறப்படுகிறது. மெக்கானிக்கல் கோளாறு. விமானத்தில் ஏற்பட்ட மெக்கானிக்கல் கோளாறு காரணமாக விபத்து நடந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. விமானம் புதியதாக இருந்தாலும் எந்தவொரு தொழில்நுட்ப கோளாறும் ஏற்பட வாய்ப்புள்ளது. பைலட் பிழை. பைலட்டின் தவறு காரணமாக விபத்து நடந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. விமானத்தின் பாதை அசாதாரணமாக இருந்தது என்பது இதற்கான சான்றாக கூறப்படுகிறது. தற்கொலை. பைலட் அல்லது துணை பைலட் தற்கொலை செய்து கொள்ளும் நோக்கில் விமானத்தை விபத்துக்குள்ளாக்கியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. விமானத்தின் பாதை அசாதாரணமாக இருந்தது மற்றும் பைலட் கடைசியாக வானூர்தி கட்டுப்பாட்டு மையத்துடன் தொடர்பு கொண்டவர் என்பது இதற்கான சான்றாக கூறப்படுகிறது. இறுதி வார்த்தைகள். இந்த கோட்பாடுகள் அனைத்தும் சாத்தியமானவை என்றாலும் எது உண்மை என்பதை உறுதியாக கூற முடியாது. மலேசியா MH370 விமானம் காணாமல் போனது உலகை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய மிகப்பெரிய மர்மமாகவே உள்ளது. கூடுதல் தகவல்கள். விமானத்தில் 227 பயணிகள் மற்றும் 12 குழு உறுப்பினர்கள் இருந்தனர். விமானம் 2014 மார்ச் 8 அன்று காணாமல் போனது. பல நாடுகள் இணைந்து விமானத்தை தேடினாலும் எந்தவித தடயமும் கிடைக்கவில்லை. விமானம் கடலில் விழுந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. முக்கிய குறிப்பு. இந்த தகவல்கள் பொதுவானவை மற்றும் தொடர்ந்து புதிய தகவல்கள் வெளிவரலாம். உங்களுக்கு மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். Disclaimer. This information is based on publicly available sources and is intended for general knowledge and informational purposes only, not as a substitute for professional advice.